21வது வசனத்துல அவர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் என்ன பண்ணிருக்கும், உண்டாயிருக்கு. இத சொன்னது யாரு? இந்த வார்த்தைய சொன்னது யாரு? எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார். வேற ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல ஊழியக்காரனோ சொல்லல. உன்னோட சொத்தை வித்து தரித்திரனுக்கு கொடு, உனக்கு நிச்சயமா பொக்கிஷம் இருக்கும்னு சொல்லி சாதாரண ஒரு ஊழியக்காரன் சொல்லல. வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்து சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அவனால் இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமா என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அவன் இயேசுவை விட்டு போய்விட்டான். இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. முதலாவது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஏற்படுகிற முதல் சிக்கல் என்ன தெரியுமா? கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. மறுபடியும் சொல்றேன், கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் எதன் மீது நம்பிக்கை இல்லை? வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஏற்படுகிற முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, எனக்கு பொதுவா கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது, ஆனா அந்த வார்த்தையின் மேல எனக்கு என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. இவர் சொல்றாரு, எப்பா நீங்க சொல்ற எல்லா கட்டளைகளையும் நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கடைபிடிச்சுட்டு வர்றேன். ஆனா நீங்க சொன்ன இந்த வார்த்தை என்னால என்ன பண்ண முடியாது. சிரமம். என்ன சிரமம்? சொல்றவரு இயேசுதான். நீ உன்னோடதை வித்து தரித்திரனுக்கு கொடு, உனக்கு கண்டிப்பா என்ன உண்டு, பொக்கிஷம் உண்டு அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற, அவரை பின்பற்ற முடியாம ஏற்படுகிற முதல் சிக்கல் என்ன தெரியுமா? எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது, ஆனா அவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது, காத்திருக்க முடியாது. பிரச்சனை அங்கதான் இருக்குது. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நாளைக்கு காலையில எனக்கு 10,000 பணம் தேவைப்படுது. ஆண்டவர் சொல்றாரு பொறுமையா இரு அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் பொறுமையா இருப்பீங்க? காலையில 10,000, அந்த 10,000 காசு கிடைக்கிறதுக்குள்ள எத்தனை பேருக்கு நம்ம போன் பண்ணிடுவோம்? சொல்லுங்க. ஆமாங்கிறவங்க மட்டும் அப்படி விளையாட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் வெளிநாட்டுக்கு பிரசங்கம் பண்றேன். அந்த 10,000 கையில வர்றதுக்குள்ள 10,000 பேருக்கு போன் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கு தேவையானதை நான் என்ன பண்றேன், கண்டிப்பா செய்வேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன்னா நான் உன்னை எப்படி அல்லாட விடுவேன், நான் எப்படி உன்னை தள்ளாட விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருப்பார். ஏற்கனவே வசனத்தை நிறைய சொல்லி வச்சிருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு கிடப்போம்? கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது, ஆனா வார்த்தையின் மேல எனக்கு என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு, ஆபிரகாமை அழைத்தது கர்த்தர். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய நிலத்தை, உன் தொழிலை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நீ போனீன்னா கடற்கரை மணலத்தனையா நான் உன் சந்ததி என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். வானத்து நட்சத்திரங்கள் அண்ணாந்து பாரு, உன்னால என்ன முடியாது, உன் சந்ததியையும் என்ன முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஆபிரகாம் இருக்குது, ஆனா கூட போன லோத்து. ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வார்த்தை தெரியும், லோத்துக்கு ஆபிரகாமின் ஆண்டவரை தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சு? ஆபிரகாமுக்கு ஆண்டவரையும் தெரியும், அவர் பேசின வார்த்தையும் தெரியும். ஆனா லோத்துக்கு வார்த்தை தெரியாது, ஆனா ஆபிரகாமின் தேவனை தெரியும், கடவுளை தெரியும். கடவுள் அழைச்சிட்டு போயிட்டாரு, போசிப்பாருன்னு தெரியும். ஆனா கடவுளுடைய வார்த்தை தெரிஞ்சவன் ஆபிரகாம். அல்லேலூயா. வார்த்தை தெரிஞ்சவன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வார்த்தையில நிலைச்சிருக்கிறான். வார்த்தை தெரியாதவன், கடவுளை மட்டும் பாக்குறவன், இடையிலே பிரிச்சுட்டு போயிடுறான். ஹலோ, இருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வசனம். சில நேரத்துல கடவுள் மேல நிக்க முடியாது. நான் இனிமே சர்ச்சுக்கு வர்ற மாதிரி இல்லைங்க. எதுக்குங்க சர்ச்சுக்கு வரல? ஆமா, நானும் வருஷ கணக்கா அங்க வந்துகிட்டு தான் இருக்கிறேன், ஆனா அங்க ஒண்ணும் நடந்த மாதிரியே தெரியல. எப்படி?
எனக்கு முன்னாடி இருந்தது கூட நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை என்ன பண்ணிடுச்சுங்க, அதிகமான மாதிரி இருக்குதுங்க. எனக்கு கடவுளை தெரிஞ்சிருச்சு, ஆனா கடவுள் கொடுத்த வார்த்தை உள்ள போகல. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆனா எத்தனை பிரச்சனை வந்தாலும், எதிரிகள் எதிரி பட நின்னாலும், நம்ம வாழ்க்கையில சாப்பாடு இல்ல பஞ்சங்கள் வந்தாலும், ஒருத்த வனாந்தரத்திலையும் தைரியமா போறானா அவனுக்கு வார்த்தையும் வார்த்தை கொடுத்த கடவுளையும் தெரிந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு 100% பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? எனக்கு யாரோ சொன்ன கடவுள் தெரியும், அவங்க சொன்னாங்க அதனால சர்ச்சுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க சர்ச்சுக்கு போனேன், ஆனா எனக்கு ஒண்ணும் அப்படி நடந்த மாதிரி, ஏன்னா அவங்க சொன்னாங்க. யாரெல்லாம் அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லிதான் உள்ள வந்தேன், ஆனா நான் இன்னைக்கு அவர் எனக்கு என்ன சொல்ல போறாருன்னு கேட்க போறேன். எத்தனை பேர் அப்படிங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யார தெரியும், அங்க போனா அவர் நல்லா ஜெபம் பண்ணுவாரு, அதனால அங்க போய் நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ண போறேன். அந்த சபைக்கு போனா நல்லா என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க, அதனால நான் அங்க போறேன். எனக்கு கடவுளை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா கடவுள் கொடுக்கிற வார்த்தையில நான் எப்படி இருக்கிறேன். கவனிங்க, இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி போறதற்கு இருக்கிற முதல் பிரச்சனை வசனத்தின் மீது என்ன இல்ல, பிடிப்பு இல்ல, விசுவாசம் இல்ல. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்ல முடியல யாராலையும். அவர் தான் என்ன கொல்றாரு எனக்கு தெரியுது, எனக்கு பிரச்சனை அவரே கொடுக்கிறார் எனக்கு தெரியுது, ஆனாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையாக இருப்பேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த வார்த்தை என்ன பண்றது இல்ல, உள்ள போறதே கிடையாது. சிலர் நம்ம சர்ச்சுக்கு போறோம் எதுக்கு தெரியுமா, இந்த வாரம் சர்ச்சுக்கு போறோம்னா அந்த வாரம் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். எப்படி சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, இது என்னது? அப்படி இந்த பைபிள்ல எங்கேயுமே நம்ம பார்க்கல. நீ ஒரு வாரம் சபைக்கு போகாவிட்டால் அந்த வாரம் முழுவதும் உனக்கு பிரச்சனையை கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை கூட இல்ல. என்னங்க ஒரு மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? வசனம் சொல்லுது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காது, இது தேவன் கொடுத்த கட்டளை. கட்டளைகளை கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகல, அதனால ஏதாவது எனக்கு ஆயிடும்னு தான் சர்ச்சுக்கு வராங்களே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுங்க அப்படின்னு யாராவது சர்ச்சுக்கு வர முடியுதா? ஏங்க நான் சொல்றது உண்மை. 100% பேர் மனசுல இருக்கிறது இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா ஏதாவது நடந்துரும், குடும்பத்துல ஏதாவது நடந்துரும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துரும், கால் அடிபட்டுரும், வேலை கிடைக்காம போயிரும், பணம் வராம போயிரும், நினைச்சது நடக்கும். இதுதான் இன்னைக்கு பாதி பேருடைய மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குதுலாம் இதுதான். இல்லங்க, கர்த்தருடைய வார்த்தை, இவனத்துக்கு வெளியில போடுங்க. கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையில நிலைச்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தயவு செய்து நம்முடைய மனநிலைகள் கொஞ்சம் மாறட்டும், நம்முடைய மனநிலைகள் மாறட்டும். ஆராதனைக்கு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பேன், ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது கடமை. அது என் மீது விழுந்த கட்டளை. அந்த கட்டளைக்கு நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆமீன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.